சமத்துவவாதிகள். பெரியார் என்றால் மனித சமத்துவத்தின் ஒரு ஒளிவிளக்கு எனலாம். பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் வாழ்ந்த காலம் சமூக அநீதியால் நிரம்பி இருந்தது. ஜாதி, மதம், பாலினம் என பல அடிப்படைகளில் மனிதர்கள் பிளவுபட்டிருந்தார்கள். அந்த அநியாயங்களை ஒழித்து பிறந்த மகாத்தான் தான் பெரியார். நம் பெரியார் சொன்னார், மனிதன் பிறந்தவனாக இருக்கட்டும், ஜாதியால் பிரிந்தவனாக இருக்கக்கூடாது என்று. இடஒதுக்கீடு சம வாய்ப்புக்கான ஒரு போராட்டம். பெரியார் உணர்ந்தார், சமூகத்தில் சிலர் நூற்றாண்டுகளாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதையும், அவர்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்காமலே சமத்துவம் வேண்டும் என்று சொல்வது பெரும் நகைச்சுவை என்பதையும். அதனால்தான் அவர் சொன்னார், ஒடுக்கப்பட்டவருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு அவசியம் என்று. அவரின் இந்த சிந்தனையே பின்னர் தமிழகத்தின் கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் எல்லாவற்றிலும் அடிப்படையாக அமைந்தது. இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பெரியார் விதைத்த இடஒதுக்கீட்டு கொள்கையின் அடையாளம்தான். ஜாதி ஒழிப்பு மனிதனாய் வாழும் ஒரு வழி. அதுதான் நம் நாட்டின் பெரிய நோயாகவே இருக்கிறது. பெரியார் சொல்லிய வரிகள் நம் மனதை இன்னும் தட்டுகின்றன. ஜாதி ஒழிந்தால் தான் சுதந்திரம் வரும். இன்னும் பெரியார் சொன்னார், ஜாதி இல்லா சமூகமே மனித சமூகம் என்று. அதனால் தான் அவர் தீண்டாமையை எதிர்த்தார். ஜாதியால் மனிதர்களை பிரித்து காட்டும் அனைத்து பழக்கங்களையும் முற்றிலுமாக நிராகரித்தார். ஒரு கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்த மாணவர் தண்ணீர் குளிக்க கிணற்றடியில் சென்றதற்காக அடிக்கப்பட்டான். ஆனால் இன்று அவன் அரசு அலுவலராக உயர்ந்திருக்கிறான். அந்த கிணற்றை இன்று அவன்தான் பராமரிக்கிறான். இதுதான் ஜாதி ஒழிப்பு போராட்டத்தின் வெற்றி. பெரியாரின் சிந்தனை நம்மை சொல்ல வைக்கிறது, நாம் முதலில் மனிதர்கள் தான், பிறகுதான் மற்ற அடையாளங்கள் என்பதை. பெண்ணுரிமை சமத்துவத்தின் மூன்றாவது தூண். அந்த காலத்தில் பெண்கள் கல்வி, வேலை, சொத்துரிமை என அனைத்திலும் பின்தங்கி இருந்தனர். அப்போது பெரியார் தைரியமாக சொன்னார், பெண் ஒரு பொருள் அல்ல, சிந்திக்கும் மனிதர் என்று. அவர் பெண் கல்விக்காக போராடினார். இன்னும் மூட நம்பிக்கை, ஆணாதிக்கம், குழந்தை திருமணம் ஆகியவற்றிற்கு எதிராக குரல் கொடுத்தார். பெண்கள் இன்று மருத்துவம், பொறியியல், அரசியல், விண்வெளி என எல்லாவற்றிலும் முன்னேறுவது பெரியாரின் சிந்தனை வந்ததற்கான சான்றுதான். நாம் பேசிக் கொண்டிருக்கும் சாதி ஒழிப்பு, இடஒதுக்கீடு, பெண்ணுரிமை என்பவை வெறும் கோரிக்கைகள் அல்ல, மனித வாழ்வின் 3 தூண்கள். அவை தாழ்த்தப்பட்டவருக்கு நம்பிக்கை தரும் எழுச்சி, ஒடுக்கப்பட்டவருக்கு எழுச்சி தரும் சக்தி. நாம் பெரியார் காட்டிய பாதையில் நடந்தால் நிச்சயம் ஒரு நாள் ஜாதி இல்லா, அச்சமில்லா சமத்துவம் உருவாகும். அந்த நாளை நாம் காண முடியாவிட்டாலும் அந்த நாளை நோக்கி நம்மால் விதைக்கப்படும் ஒவ்வொரு செயலும் வரலாற்றாக மாறும் என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.